இது அப்துஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி. அவளின் குரல் நான் பேசுகிறேன் அப்படின்னு. அதாவது பெண்ணாக பிறந்தாலே கஷ்டமா இருக்கா அப்படின்னு நான் போட்டிருந்தேன், ஒரு சிம்டம்ஸ் வச்சிருந்தேன். ஆமா, ஆக்சுவலி நான் பெண்களை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். அதாவது பெண்ணாக பிறந்தாலே கஷ்டமாக இருக்கா. ஒரு சின்ன கவிதையோட ஸ்டார்ட் பண்ணலாமா? அன்னையாக அரவணைத்து, தோழியாக தோள் கொடுத்து, சகோதரியாக துணை நின்று இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய அனைத்து பெண்களுக்கும் இந்த வீடியோவை நான் சமர்ப்பிக்கிறேன். பெண்ணே, உணர்வுள்ள சிலை நீ, அழகு கலை நீ, பேசும் ஓவியம் நீ, புரியாத காவியம் நீ. இப்படி பெண்களை பலவிதமா வர்ணிச்சுக்கிட்டே போலாம். ஆனால் அந்த பெண்களுக்கு பின்னாடி உள்ள சோகங்கள், கஷ்டங்கள் எவ்வளவு எவ்வளவு அளப்பெரியா கஷ்டங்கள், அளப்பெரியா துயரங்கள் பெண்களுக்கு பின்னாடி இருக்கு. கஷ்டம்தான். பெண்ணாக பிறந்துட்டேல, போராடு. போராட்டம் தான் உன் வாழ்க்கையில் இறுதி வரை இருக்க போகிறது. அதாவது ஆக்சுவலி நான் பெண்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். என்ன விஷயம்னா, பெண்ணாக பிறந்துட்டாலே போதும் என்ற மனம் பொன்செய் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன கேட்டா, பெண்களுக்கு போதும் என்ற மனம் பொன்செய் மருந்து ஆகாது அப்படித்தான் நான் சொல்லுவேன். போதாது போதாது, இறுதி வரை நீ போராடு உன் வாழ்க்கைக்கு, அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் இதை அப்படி ஹைலைட் பண்ணி நான் சொல்றேன்? நான் பெண்களுக்கு, நமக்கு முந்தைய தலைமுறைகள், அதாவது நம்முடைய பெற்றோர்கள் போதும் என்று நினைத்திருந்தால் இன்றைக்கு நமக்கு இந்த வாழ்க்கை கிடைத்திருக்குமா என்று ஒரு சின்ன சந்தேகம் இருந்திருக்கும். ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி போயிருந்தோம்னா பெண்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்று சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே புரியும், பெண்கள் எந்த அளவுக்கு மோசமான வாழ்க்கை முறையில் இருந்திருக்கிறார்கள் என்று. அவர்கள் போராடினார்கள், அவர்கள் வெற்றி கொடுத்து நம்மளுக்கு தந்தார்கள். அவர்கள் போதும் என்று நினைத்ததால் அவர்கள் அங்கேயே இருந்தார்கள். அதற்கு அடுத்த தலைமுறை இது போதாது, இதை விட கொஞ்சம் எனக்கு வேணும் அப்படின்னு போராடி அதை பெற்று கொடுத்தார்கள். அதற்கடுத்த தலைமுறை இதுவும் எனக்கு போதாது, நான் இதுக்கும் மேலே எனக்கு வேணும் சுதந்திரம் அப்படின்னு அதையும் பெற்று வந்தார்கள். இப்போ அதுக்கடுத்த தலைமுறை இதையும் போதாது, இதற்கு மேலேயும் எங்களுக்கு வேணும் என்று நீங்கள் உங்களுடைய போராட்டத்தால் உயர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப பெண்ணாய் பிறந்து விட்டால் போதாது போதாது, இறுதி வரை போராடு, அப்படிதான் நான் சொல்லுவேன். அது எல்லா பெண்களுக்குமே பொருந்தும் பொதுவா. இன்னைக்கு நான் ஒரு உண்மை கதையை பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். அதாவது உண்மை கதைன்னு சொல்லலாம். அதாவது நான் பார்த்து பழகி பயணித்த ஒரு பெண், அந்த பெண்ணோட கதையை தான் இன்னைக்கு நான் பேசலாம் அப்படின்னு நான் பேசுறேன். பட் யாரு என்னெல்லாம் சொல்ல மாட்டேன், கதையை மட்டும் சொல்றேன், கேட்டுக்கங்க. அந்த பெண்ணோட கதை, அளப்பெரிய கஷ்டங்களை தாண்டி வந்த அந்த பெண் அவளுடைய வாழ்க்கையில் அவ ஜெயிச்சிட்டாளா அப்படின்னு கேட்டா, வாழ்க்கையில அவ ஜெயிச்சிட்டான்னு தான் நான் சொல்லுவேன். அவ வெற்றி அடைஞ்சிட்டா. அவன் வெற்றிங்கிற மணிமகுடத்தை அந்த பெண் அவளுடைய தலையில தூக்கி வச்சிட்டா, அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆமா, ஒரு உண்மை கதைங்க. கதைக்குள்ள போலாமா? என்ன கதைனா, ஒரு பெண் பிறக்கிறாள், பிறந்தவுடன் வளர்கிறாள், வளர்ந்து பருவம் வயது அடைகிறாள். பருவம் வயது அடைந்தவுடன் எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். என்ன பிரச்சனைனா, ஒழுங்கா இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும், டயத்துக்கு வரணும், டயத்துக்கு போகணும். இந்த மாதிரிலாம் நிறைய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஓகே, எவ்ரி திங் வில் பி ஃபைன். அப்ப பருவம் வயது அடைந்த உடனே திருமண வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க பெண்கள். அது எப்படின்னா, நான் சொல்ற கதை வந்து ஒரு 80s பீரியட், 80s 90s பீரியட், ஒரு 85 அந்த ரேஞ்சில் வச்சுக்கலாம் அந்த கதையை. ரொம்ப பழைய கதை தான். அதனால அந்த பெண் பார்த்தீங்கன்னா பருவம் வயது அடைந்த உடனே அந்த காலத்துல கல்யாணம் முடிச்சிருவாங்க. பொண்ணு வயசுக்கு வந்துட்டா அடுத்த நிமிஷமே கல்யாணம், ஒருத்த கையில பிடிச்சி கொடுத்துடணும், அதான் அவங்களுடைய எண்ணமாவே இருக்கும் பெற்றோர்களை பொறுத்தவரை. அப்போ உடனே கல்யாணம் முடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14 வயசு 15 வயதுல அந்த பெண்ணுக்கு திருமணம் முடியுது. திருமணம் முடிஞ்சவுடன் கணவன் நன்றாக அமைந்திருக்கலாம், அதுலேயும் சில இறைவன் பாக்கியம் கொடுக்கவில்லை, அப்படித்தான் நான் சொல்லுவேன். அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிந்து திருமண வாழ்க்கை போய்கொண்டே இருக்கின்றது. போய் முடிந்தவுடன் அந்த பெண் வந்து கணவனை இழந்து தத்தளித்து விடுகிறாள். கணவனை இழந்து ஒரு 10 வருடம் கழித்து கணவனை இழந்து விடுகிறாள். 24 வயதுல தான் நம்மளுக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியும். ஆனா அந்த பெண் 24 வயதுல அவளுடைய வாழ்க்கையை முடிச்ச அந்த பெண் பிள்ளைகளையும் பெற்றெடுத்து விடுகிறாள். பிள்ளைகளை நன்றாக வளர்க்கிறாள். கவலைனா என்னன்னு தெரியாம, கஷ்டம்னா என்னன்னு தெரியாம, சந்தோஷமாக ஒரு பெண், இரும்பு பெண்மணி சொல்லலாம். தனிமையில அந்த பெண் அவளை பில்ட் பண்ணிக்கிட்டு, அவளை சுத்தி உள்ளவங்களை பில்ட் பண்ணிக்கிட்டு, அவ்வளோ அழகா அந்த பெண் அந்த குழந்தைகளை, பெற்றெடுத்த குழந்தைகளை அவ்வளோ அழகா வளர்த்து ஆளாக்கி நிப்பாட்டி வைக்கிறார். அந்த பெண் கடந்து வந்த பாதை அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. அவ்வளோ கஷ்டமான பாதை. இந்த சமூகத்துல ஒரு பெண்ணா பிறந்து வாழ்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி ஒரு பெண் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அது வந்து சரித்திரம், அப்படிதான் நான் சொல்லுவேன். ஸோ அனைத்து பெண்களுமே வாழ்க்கையில ஜெயிக்கலாம். பெண்ணா பிறந்தாலே கஷ்டமா இருக்கு, எனக்கு இது கஷ்டம், எனக்கு அது கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி
நம்மளை சுற்றி உள்ள எல்லா பெண்களையும் பாருங்க, நம்ம அம்மாவை பாருங்களேன். நம்ம அம்மாவை பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நமக்கு புரியும். அவ படாத கஷ்டத்தையா நம்ம பட்டிருக்க போறோம். ஸோ எல்லா பெண்களுக்குமே சொல்றேன், வாழ்க்கை கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை தாண்டி நம்ம என்ன பண்றோம், அதுதான் ரொம்ப முக்கியம். உங்க வாழ்க்கைங்க, உங்க லைஃப், உங்களுடைய வாழ்க்கை. உங்க வாழ்க்கையை தூக்கி நீங்க யார் கையிலுமே அனாமத்தா கொடுத்துறாதீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை. உங்களுக்கு அந்த வாழ்க்கையில என்ன வேணும் என்ன வேணான்னு உங்களுக்கு தான் தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் எல்லா கையிலையும் கொடுத்துட முடியாது. நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் முன்னுரிமையா இருக்கணும். அதாவது எப்படி சொல்லலாம்டா, இப்ப எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அது என்னோட பொருள், அதை நான் வாங்கிட்டேன். அந்த பொருளை நான் எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அதாவது அந்த மாதிரி தாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் வாழணும். நம்முடைய வாழ்க்கையை தூக்கி யார் கையிலுமே கொடுத்துடக்கூடாது. ஸோ பெண்ணா பிறந்தாலே கஷ்டம்னு நினைக்கிறேன் எல்லா பெண்களுக்கும் இந்த வீடியோ நான் சமர்ப்பிக்கிறேன். பெண்ணா பிறப்பது கஷ்டம் அல்ல, ஈஸி தான். இந்த மாதிரி நிறைய நிறைய ஸ்டோரிகள் என்கிட்ட இருக்கு. நிறைய நிறைய உண்மை கதைகளை நான் வச்சிருக்கேன். ஒன்று ஒன்றா பார்ப்போம், நம்ம பாட்டா பார்க்கலாம். நிறைய விஷயங்களை பேசலான் இருந்தேன், ரொம்ப ஓப்பனா பேச முடியல என்னால. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் நான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எல்லா பெண்களும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். கண்டிப்பா வெற்றிங்கிற அந்த எட்டாக்கனியை பறிக்கத்தான் போறோம். இன்னொரு விஷயம், சின்ன விஷயம் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஒரு பாட்டு ஒன்று ரீசெண்டா கேட்டேன், ஜோதிகா பாட்டு. எல்லாருமே அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. பொட்ட புள்ள போகிறதுக்கு இந்த உலகம் ஒரு பாதை போட்டு வைக்கும், முட்டுச்சந்து போய் அந்த பாதை போய் நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. 2 லைன்ல அந்த பாட்டு முடியுது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த பாட்டுல இருந்து ஒரு பெண் போறதுக்கு இந்த சமுதாயம் ஒரு பாதை போட்டு தருது. இந்த பெண் இந்த பாதையில தான் பயணிக்கணும், இந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு ஒரு சமுதாயம் உங்களுக்கு ஒரு பாதையை போட்டு கொடுக்குது. நீங்களும் ஓகே, இந்த சமுதாயம் அழகான பாதையை நம்மளுக்கு வகுத்து கொடுக்குதே அப்படின்னு சிறகடிச்சு பறக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த பாதையில பயணிக்கிறீங்க. அந்த பாதையில பயணிச்சுக்கிட்டே போகும்போது அந்த பாதை முட்டுச்சந்தா நிக்குது. அதுக்கப்புறம் போகிறதுக்கு வழி இல்லை. அப்ப அந்த பாதை முட்டுச்சந்தா போய் நிக்கவும் அந்த பாதையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. இப்படித்தான் அந்த அந்த பாடல் ஆசிரியர் அழகா சொல்லியிருக்காரு அந்த பாட்டை. ஸோ உங்க வாழ்க்கையில உங்களுக்கான பாதையை நீங்க உருவாக்குங்க. அந்த பாதையை நீங்க தயாரிங்க. நீங்க ஒரு டெஸ்டினேஷனை கோல் பண்ணி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பாதையை நீங்க உருவாக்குங்க. உங்களுக்கான பாதையை யாரு கையிலையும் கொடுக்காதீங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாதன்னு. உங்களுக்கு நியாயமா இது நல்ல விஷயம்தான், இது நல்ல காரியம்தான், நான் நல்ல காரியம்தான் பண்றேன், நான் தப்பு பண்ணல, என் மனசாட்சிக்கு விரோதமா இது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணுங்க. அதுல எந்த தப்புமே கிடையாது. கண்டிப்பா ஜெயிச்சிருங்க. வாழ்க்கையில வெற்றி மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். ஜெயிச்சுட்டீங்கன்னா யாரா இருந்தாலும் நம்மளை திருப்பி பார்க்க தான் போறாங்க. நீங்க உங்களுடைய பாஸ்டை யாரும் நோண்ட போறது இல்லை. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ப்ரெசன்ட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு இருப்போம். எதா இருந்தாலும் வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஸோ எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வெற்றி இருக்கு. அந்த எட்டாக்கனியை பறிக்கத்தான் போறோம். தேங்க்யூ ஆல். இது அப்துஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.